இந்த வீடியோ நான் வந்து ஸ்பெஷலாக ஜெஹோவா நிசியில் நான் இந்த பில்டிங் கொடுத்தேன். 2021 கொடுத்தேன். 2024 மே வரைக்கும் இவங்க இந்த பில்டிங்கை முடிக்கவே இல்லை. இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணது எப்படி, இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எப்படி, இதில் என்னென்ன பிரச்சனை வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ எப்படி இருந்தது அப்படின்றத வீடியோ தான் இது அப்போ எடுத்த வீடியோஸு. இவங்கக்கிட்ட டே ஒன்லேருந்து எந்த பிரச்சனை என்னென்னா, இவங்க கொஞ்சம் கூட சைட்டை க்ளீனாக வச்சுருக்க மாட்டாங்க. அப்படியே குப்பையை விட கேவலமாக இருக்கும். இரும்புலாம் புதுசாக வாங்குவாங்க, வாங்கி அது அப்படியே துருப்பிடிச்சி அந்த ஸ்டேஜில் தான் எடுத்து திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. சிமெண்ட்டும் அப்படி தான் பண்ணுவாங்க. புதுசாக வாங்குவாங்க, அது கட்டி கட்டியாக போயிடும். அந்த கட்டியானது உடைக்கிறதுக்கு ஒரு ஆள், அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி அது திட்டாக அங்கங்கே திரியிற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிமெண்ட்டெல்லாம் பூசினதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அங்கங்கே ரவுண்டாக கேப்பாக இருக்கும். இந்த அழகில் தான் அவங்க பண்ணாங்க. இந்த ஈபிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, பாதியிலே விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, பில்டிங்கோட பொசிஷனே கிராஸாக வச்சுட்டாங்க. பிளாட்டுக்கு நேராகவே இல்லை, அது பேரலாகவே இல்லை, கிராஸாக தான் இருக்குது. அதையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கண்ணாடிலாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக அழுக்கு மண். பெயிண்ட் அடித்ததே வேஸ்ட்டு. ஃபுல்லாக அழுக்கு தான், அவ்வளோ அழுக்கு. திருப்பி நான் மறுபடியும் ஃபஸ்ட் வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கண்ணாடி கூட க்ளீன் பண்ணல. இது இன்னொரு பிரச்சனை. இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டுறதுக்காக கட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கட்டையை அப்படி அப்படியே போட்டுடுவாங்க. இதில் என்ன ஆகிடுச்சுன்னா, இது ஃபுல்லாகவே வந்து கரையான் பிடிச்சிருச்சு. அவ்வளோ கரையான் இருக்குது. இப்போ இதுக்கு திருப்பி நான் ட்ரீட்மெண்ட் தனியாக, அதுக்கு வேறு தனியாக ஒன்று பண்ணணும். இந்த செவுரு வரைக்கும் வந்துடுச்சு கரையான் ஃபுல்லாக. இப்போ முதல்ல ஒரு பில்டிங் நம்ம கட்டி பில்டிங்குள்ளார கூட நம்ம போகல, அந்த பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி கரையான் இருந்தால் எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். இந்த சைட்டு பாருங்கள் எப்படி எவ்வளோ குப்பையாக வச்சுருக்காங்க பாருங்கள். யாராவது ஒரு பில்டர் எதனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த மாதிரி வச்சுருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் வேலையை முடித்த உடனே அவன் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போவான். ஆனால் இவங்கள மாதிரி யாரையுமே நான் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. அவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க. ஒரு புது வீடு மாதிரியே இல்லை. எல்லாமே அழுக்கு, கரை, பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே மண்ணை போட்டு அது அழுக்காக்கி வைக்கிறது. இவ்வளோ செடி வளர்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு, பார்த்துக்கோங்க. 3 வருஷம் 2021 ஆரம்பித்து 2024 மே வரைக்கும் இவங்க இதை கொடுக்கவே இல்லை. நானாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண வரைக்கும் போதுங்க, நானே பார்த்துக்கிறேங்கன்ற ஒரு ஸ்டேஜுக்கு தான் இது வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு பில்டிங் அக்ரிமெண்ட்டு போடும்போதெல்லாம் அப்படியே ஓகே ஆன்னுவாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் முடித்து அக்ரிமெண்ட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் பாதி பில்டிங் கட்டினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆரம்பிப்பாங்க பணத்தை பிடுங்கிறதுக்கு. எதனா ஒரு காரணம் சொல்லி 3 லட்சம், இன்னொரு காரணம் சொல்லி 5 லட்சம் அப்படின்வாங்க. அது நீங்கள் கொடுத்தா தான் வேலை நடக்கும், அப்படிலாம் நடக்காது. நான் அது என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு இதில் நான் போடுறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இவங்க பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ண லட்சணம் இது, சரிங்களா? இதை வந்து இவங்க இத்தனை வாட்டி பெயிண்ட் அடித்தேன், 2 வாட்டி பெயிண்ட் அடித்தேன், 3 வாட்டி பெயிண்ட் அடிச்சேன்னுவாங்க. ஆனால் இது அப்படியா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. குவாலிட்டியை பாருங்கள் எவ்வளோ குப்பையாக. இந்த அளவில் தான் எனக்கு வந்தது. இந்த டோரு கூட பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு தப்பாக வாங்கினதுனால நடுவில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கட்டையை போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. இவனுங்க மெஷர்மெண்ட்டு தப்பாக போட்டுட்டு எனக்கு ஃப்ரேமு நடுவில் ஒரு டம்மி ஃப்ரேமை போட்டு விட்டானு கேட்டால், இல்லை சார் அது மெஷர்மெண்ட் தப்பாகிடுச்சு, நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் மெயின் டோரில் யாராவது ஆணி அடிப்பானுங்களா? எந்த அறிவாளி இந்த மாதிரி ஆணி அடிப்பாங்க சொல்லுங்கள்? நம்ம ஒரு மெயின் டோரில் இந்த கதவெல்லாம் அப்படியே அரிச்சு போயிடுச்சு ஃபுல்லாக, வாசகாலே அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அங்கங்கே அரிச்சது தான் இவங்க அங்கே மேக்கப் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறான்னு. ஹிந்துவாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மெயின் டோர் வாசகாலன்றது ஒரு சாமின்ட்டு. இதில் போயிட்டு இப்படி ஆணி அடிப்பானுங்களா, இல்லை இதை அரிக்கிறதுக்கு தான் விடுவானுங்களா? இந்த ஃப்ரேமுன்றதே ஒரு தேவையில்லாத விஷயம். இவங்களோட தப்பான மெஷர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணி அதை அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த அழகே போயிடுச்சு. அதுலேயும் ஒரு ஃபினிஷிங் கிடையாது. இது இப்படி தான் கொடுத்தாங்க. இதை நான் வேறு வழி இல்லாமல் திருப்பி நானும் ஃபஸ்ட்லேருந்து நான் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது.
இந்த செவுருலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கை வச்சு அங்கங்கே அழுக்காகி அப்படி தான் கொடுத்தாங்க. இது புது வீடு மாதிரியே இருக்குது. இது புதுசாக ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதில் இவனு பெயிண்ட் அடித்து இதில் அந்த மரமே போயிடுச்சு, மரத்தில் அந்த பெயிண்ட்டும் போயிடுச்சு. ஒரு வேலையை வந்து எடுத்தால் அந்த வேலையை கரெக்டாக முடிக்கிறது கிடையாது. சீக்வன்ஸ்லேயே வர மாட்டானுங்க. ஏல ஆரம்பித்து பிக்கு போவாங்க, திருப்பி பியிலேருந்து மறுபடியும் ஏக்கு வருவாங்க. இது சைக்கிளாக பண்ணிக்கிட்டே இருந்தானா 3 வருஷம் இல்லை 5 வருஷம் கூட ஒரு பில்டிங் கட்ட முடியும். 5 வருஷம் கூட ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டே இருக்க முடியும். விலைவாசி ஏறிடுச்சுன்ட்டு. இதில் பார்த்ததுக்கு இந்த டோரில் தாப்பாலும் வேலை செய்யாது, அந்த அளவில் தான் வச்சுருக்குறானுங்க. இந்த டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாவியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. எல்லா டோர் சாவியும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ நான் டோரோட லாக்கு வந்து இப்போ கடைசியாக வந்து இல்லைங்க எங்களால் முடியாதுங்க, இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு வேலை பாக்கி இருக்கும்போது நான் 1 லட்ச ரூபா தான் காசு அவங்களுக்கு தரணும். அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க, இல்லை நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாயை கொடுங்க அப்படின்னே கேட்குறாங்க. 3 லட்ச ரூபா வேலை பெண்டிங் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏங்க நீங்கள் உங்கள் பில்டிங் ஃபுல்லாக கிராஸாக கட்டி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் 1 வருஷம் பில்டிங்கை வந்து 3 வருஷம் கட்டியிருக்கிறீங்க. இப்போ என்னோடய ரெண்டல் இன்கம் என்ன ஆச்சு? நான் இத்தனை வருஷம் நான் இபி கட்டியிருக்கிறேன், அந்த காசு என்ன ஆச்சு? சரி ஓகே, நீங்கள் கொடுத்தது தான் கொடுத்தீங்க. பில்டிங்காவது குவாலிட்டியாக கொடுத்துருக்கீங்களா? அது கூட இல்லை, அங்கங்கே கிராஸாக இருக்குது. நிறைய வீரல் ஆகிடுச்சு, அவ்வளோ கிராக்ஸு, பில்டிங் ஃபுல்லாக கிராக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது, ஒரு பதில் கூட கிடையாது. நெக்ஸ்ட்டு எல்லாத்தோட மோசம், பாதி பில்டிங் கட்டினதுக்கப்புறம் இவங்க ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, விலைவாசி ஏறிடுச்சு, எங்களுக்கு ஒரு 3.5 லட்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மெயில் அனுப்புகிறாங்க, நாங்கள் ஏரியா வந்து தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோம், இவ்வளோ ஏரியாவுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கோம், மறுபடியும் காசு கொடுங்க. இது மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட்டும் அந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது இவங்க பாத்ரூம்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அவ்வளோ இது பண்ணி வாங்கினது, நானாக போய் தாம்பரத்தில் அலைஞ்சி வாங்கினது. இது இவனுங்க எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இவனுங்க யூஸ் பண்ண கருமத்தை நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் கொடுத்தானுங்க. வயிற்றெரிச்சலாக இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது? இப்படியா கொடுப்பானுங்க ஒரு பில்டிங்கை? இவனு என்னமோ எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி இவனு பேசுவானுங்க. இதுதான் இந்த ஹால் எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செவரோட எட்ஜு ஃபுல்லாக உடைச்சிட்டானுங்க. அதை வந்து பெயிண்டில் தான் பட்டி பார்த்து அதுவும் பண்ணானுங்க. அதையும் திருப்பி மறுபடியும் உடச்சி அந்த கார்னர்ஸே இல்லை. அதெல்லாம் சும்மா பெயிண்டில் தான் அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சுருக்கணும். இதை வந்து அங்கங்கே கை வச்சு அழுக்காக்கிட்டு இந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷனு. ஏன்னா இதெல்லாம் அப்படியே வேலை அதிகமாக இருக்குது, காசு இன்னும் 1 லட்ச ரூபா தான் வரணுன்ட்டு அப்படியே விட்டு போயாச்சு பில்டிங்கை.
இவனோட தப்புக்கு ஒன்றுத்துக்கு கூட இவனை அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரே ஒரு துளி கூட அக்செப்ட் பண்ணிக்கல. பில்டிங் கிராஸாக வச்சுருக்கீங்கன்னா, ஆமாம் சார் அது என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம பில்டிங் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும்னு சிரிச்சிக்கிட்டே சொல்லுவானுங்க. அதில் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியாது. இந்த ஸ்டீல் டோரு வானகரத்தில் போய் வாங்கினேன். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் இதோட விலை, ஒரு டோரோட விலை. இந்த டோரையும் நாசம் பண்ணிட்டானுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விரிசல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் இந்த சைடு இல்லை, இந்த ஒரு சைடில் ஆரம்பித்து பில்டிங்கோட அதர் சைடும் நீங்கள் பார்க்க முடியும். இது ஏர் கிராக்குன்னெலாம் வந்து ஏமாற்ற முடியாது. அதனால தான் நான் இதை க்ளீனாக எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பில்டிங்கில் எல்லா இடத்துலையும் இருக்குது. மாடியிலேருந்து பார்த்தா அவ்வளோ க்ளீனாக தெரியுது எங்கெங்கே கிராக் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது பாருங்கள், அப்படியே இந்த சைடில் ஆரம்பித்து அந்த சைடு வரைக்கும் வருது பாருங்க கிராக். இதுதான் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. இதெல்லாம் தாண்டி யாராவது ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட மட்டமாக கட்டி தருவாங்க. ஒன்று ரெண்டுலாம் இல்லை, எக்கச்சக்கமான ஒரு இது இருக்குது. நான் திருப்பி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாகவே வீடியோ எடுத்து நான் போடுறேன். அவ்வளோ கிராக்ஸ் இருக்குது பில்டிங் ஃபுல்லாக. இது வந்து அப்படியே மேலேருந்து கீழே வர கிராக்ஸ் இதெல்லாம். இந்த டோரை பார்க்கும்போது தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இது இப்படி குப்பையோட மோசமாக இருக்குது. இந்த கிளாஸ்க்கு கீழே ஒரு கிரானைட் பீஸ் வரணும் ஃபுல்லாகவே. அதை வாங்கினானுங்க, கட் பண்ணாங்க, ஆனால் அதை போடலை. கேட்டால் மறந்தாச்சு. இப்போ கிளாஸ் வச்சாச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி. இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னா திருப்பி இதுக்கு மட்டுமே ஒரு 6 மாதம் இழுப்பாங்க. அதனால நம்ம வேறு வழியே இல்லை, நீ பில்டிங் கொடுத்தா போதும்டா சாமி, நீ கட்டின வரைக்கும் போதும்டான்ற அளவுக்கு தான் கடைசியாக சண்டை போட்டு தான் நிறுத்த வேண்டியதாக இருந்தது. நீ பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துல கிரானைட் வரணும், மழை பெஞ்சு தண்ணி அங்கேயே அப்படியே இதாகுது. இந்த அடுத்தது மறுபடியும் கிராக்கு. எப்படி எவ்வளோ பெரிய கிராக். இவங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியோட வாட்ஸ்அப் வீடியோலாம் நான் இவங்களுக்கு அனுப்பிச்சேன். அதையும் நான் இதில் முடிச்சு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே சொல்கிறேன், எங்கள் குவாலிட்டி சரியில்லைங்க, இது வந்து இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்குது, கையிலே உடைக்க முடியுதுங்கன்னு சொல்லி நான் அது போட்டது கூட அவங்க பெருசாக கேஷுவலாக இருக்கிறாங்க. எவ்வளோ கிராக், எத்தனை கிராக் வேணும்? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? எப்படி இருக்குது அங்கங்கே ஓட்டை அடிச்சு அது க்ளோஸ் கூட பண்ணல. எல்லா ஒயரிங்கும் அப்படியே பாதியிலே தொங்கி நிற்கிது. இந்த அழகில் ஒரு ஹேண்ட் ஓவர். இந்த பில்டிங் கிராஸாக இருக்கிறதுலாம் நீங்கள் இந்த டைல்ஸ் ஒட்டினதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டைல்ஸ் ஒட்டுறது அந்த அந்த இடத்துல க்ளீனாக காமிச்சு கொடுக்கும். அவ்வளோ கிராஸாக இருக்கிறது. எல்லாம் அப்படியே அந்த கார்னர்லாம் உடஞ்சி போயிருக்கும். ஃபுல்லாக அந்த மழைனால எல்லாம் இதை வேஸ்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் டாய்லெட்டு மறுபடியும் இதையும் எல்லாம் யூஸ் பண்ணுது, இவங்க யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் அதை வந்து கடைசியாக நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹேண்ட் ஓவர் இந்த அளவுலாம் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஸ்டீல் டோரு, ப்ரீமியம் குவாலிட்டி. இது மேட் ஃபினிஷ்ஷு. இது வந்து கொஞ்சம் பளபளன்னுலாம் இருக்காது, சாதாரணமாக கொஞ்சம் மங்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வந்து இவங்க ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆக்கிட்டு. என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, இதுக்கு மேலே ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சு தரேன் சார் அடிச்சு கொடுத்தாங்க. இதோட அழகே போயிடுச்சு.
இதோட பாட்டம் கிட்டும் எல்லாமே சிமெண்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சிமெண்ட்டை போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், இந்த மாடியிலேருந்து பார்க்கும்போது இன்னும் வைத்தறிச்சலாக இருக்கும். ஃபுல்லாக எவ்வளோ பெரிய கிராக்கு. இதெல்லாம் ஹேண்ட் ஓவரே ஆகலை, பில்டிங் கை கூட வரல. இந்த பக்கம் ஆரம்பித்து அந்த பக்கம் போகுது கிராக். ஃபுல்லாக கிராக்கு தான், இது எல்லாமே கிராக்கு தான். இந்த சைடு ஃபுல்லாகவே கிராக்கு, ப்ளஸ் இதெல்லாம் கோணையாக கட்டி வச்சுருப்பாங்க. இதில் உங்களுக்கு தெரியுதா தெரில, ஆனால் இது எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். இந்த ஏர் கிராக்குன்றது வந்து சும்மா மேலோட்டமாக ஒரு சைடு வரும், சரிங்களா, டபுள் சைடு போகாது. இதுவும் ஏர் கிராக்குன்னு ஏமாற்றுவானுங்க. ஆனால் ஏர் கிராக் கண்டிப்பாக ஒரு சைடில் தான் இருக்கும். பில்டிங்கோட அதர் சைடு வரைக்கும் போச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ. இது நீங்கள் பாருங்கள், அது எல்லாமே பாருங்கள், இது எல்லாம் இங்கே ஆரம்பித்து எவ்வளோ தூரம் அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்கள். பில்டிங் ஃபுல்லாக இருக்குது. இதை நான் கட்டும்போதே சொன்னேன், குவாலிட்டி சரியில்லைங்கன்ட்டு. காசு மட்டும் முழுசாக வாங்கிக்கிறாங்க எல்லாத்துக்கான குவாலிட்டிக்கும். இது இவ்வளோ பெரிய கிராக், இது யாருக்கு என்ன பதில் சொல்லுவா? எத்தனை வருஷம் தாங்கும் இந்த பில்டிங்? திருப்பி அதே கரையான் தான். இந்த கரையான் விஷயத்த அவ்வளோ வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியும் இவங்க கிளியரே பண்ணலை. சரி, வேறு வழி இல்லாமல் இதுக்கப்புறம் நானே டேக் ஓவர் பண்ணி, சரி நீங்கள் பண்ண வரைக்கும் போதுங்க, நானே பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் கிளியர் பண்ணும்போது, இங்கெல்லாம் எவ்வளோ கரையாக இருந்துச்சு, அதுக்கெலாம் நாங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் இது. ஏன்னா இவனுக்கு என்ன வந்துச்சு, இவனுக்கு பண் கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த பில்டிங்கில் இருக்கிறது நம்ம தான், இது நம்மளோட காசு, நம்மளோட பில்டிங், நம்ம தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கடைசியாக அப்படி தான் வருது. இந்த மாதிரி இரும்பு அணந்து வச்சு அது துரு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் இதையே தான் வந்து பில்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம குரூப்பில் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன இமெயிலு. இந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். பாதி பில்டிங் வரைக்கும் அப்படியே கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது. இந்த காசை கொடுத்தா மட்டும்தான் பில்டிங் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, ஒரு இன்ச்சு கூட நகராது. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதுதான் நடந்திருக்கு நான் விசாரித்த வரைக்கும். ஸோ இது அடுத்த இமெயிலு. இது அடுத்த ஃப்ராடு. இது என்னென்னா, நாங்கள் பிளானில் வந்து உங்களுக்கு ஏரியா வந்து எஸ்டிமேஷன் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இல்லைங்க, நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து கட்டினதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ இருக்குது, அதனால எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்வாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா லட்சம் தான். 3 லட்சம், 5 லட்சம், எதுவுமே வந்து 5000 10,000லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும், முடிக்கவும் இல்லை பில்டிங்கை, முடிக்காத வரைக்குமே சரி, எல்லாமே இந்த மாதிரி தான் ஃப்ராடுதனம் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்ச என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ நான் போடுறேன். இவங்க பில்டிங் குவாலிட்டி நான் என்னென்ன இருக்குன்றதையும் நான் போடுறேன், பாருங்கள். இது வந்து இபி கேபிளு. வீட்டுக்குள்ளார இருந்து வந்து இது வந்து கம்பத்துக்கு மேலே போய் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ கனெக்ஷன்லாம் கொடுக்கல, அந்த கேபிள் மட்டும் அப்படியே இருந்தது. இதுக்கு மேலே கான்க்ரீட்டை போட்டானுங்க. இது வந்து அந்த வாசலில் இருக்கிற கான்க்ரீட்டை ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த பக்கம் எந்த எண்டு இப்படி இருக்கும், இதுக்கப்புறம் வரதெல்லாம் கான்க்ரீட் ஆகி அந்த பக்கம் அந்த நெக்ஸ்ட்டு சைடில் போகுது. இதை நான் சொன்னேன், அது ஒன்றும் இல்லை சார், அது எடுத்துடலான்னு சொல்லி கடப்பாரை வச்சு குத்தி அந்த கேபிள் ஃபுல்லாக டேமேஜ். இப்போ அந்த டேமேஜோடையே சும்மா இவங்களே டேப் அடித்து அதை வச்சு கொடுத்தானுங்க. எனக்கு என்ன தலையெழுத்தை, நான் புதுசாக வாங்கி இந்த மாதிரி டேமேஜ் ஆகி அதை நான் யூஸ் பண்ணிடணுன்ட்டு எல்லாமே இப்படி தான் பண்ணானுங்க. ஃப்ராடு பசங்க இவனுங்க. இது அடுத்தபடியான பிரச்சனை. ஒரு கல் கூட ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட்ட தெரியாது.
எல்லாம் கோணம் கோணையாக கட்டுவானுங்க. இதை நான் வந்து இப்படி கட்டியிருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கட்டுவாங்க. ஃபினிஷிங்கே இருக்காது. இந்த மாதிரி ரீவொர்க் பண்ணிகிட்டே இருந்தால் எத்தனை வருஷம் இவனுங்க பில்டிங் கட்டுவானுங்க? இதுக்கெல்லாம் நம்ம காசு கட்டணுமா? ஏன் தலையெழுத்தா அது? இது பில்டிங் கட்டுற லட்சணத்தை பாருங்களேன். இது எல்லாம் கையிலே உடஞ்சி வரும். என்கிட்ட எந்த டீம் சொல்லுங்கள், நீங்களே பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை இது எல்லாம் அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது, மிச்சம் எல்லா இடத்துலையும் ஒழுங்காக கட்டியிருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ உடச்சி எடுத்துகிட்டு திருப்பி பூசுகிறாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இவனுங்க பண்ணுறதுக்கெல்லாம் நான் நஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தர் இது பில்டிங்கு இல்லை நீங்கள் எதனா இவங்க மூலிமா கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. ஒரிஜினலாக இந்த மாதிரி கட்டியிருக்கிற பில்டிங்கில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எந்த பில்டிங்கும் முடிச்சு கொடுக்கல எங்கள் ஏரியாவில். நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.